இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். சரிங்களா? அதாவது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி, சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா 6th சாப்டருக்கு வந்திருக்கோம். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி, 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி டேம் 2, 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி டேம் 1, அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற எல்லாத்துலேயும் கலந்தாப்பில் இருக்கிறதான். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த டாப்பிக்கை நம்மளே புக் எடுத்து 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி டேம் 1 லெசன் 1-2லையும், 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி டேம் 2 லெசன் 1லையும், அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி டேம் 1 லெசன் 1லையும், 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் கூகுள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 13 அதுலேயும் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. இப்போது சோசியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மோனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதை படிக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சமூக நீதியை தெரிஞ்சுக்கணும், சமூக நல்லிணக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பயன், அதான் முக்கியமானது. பாருங்கள், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சமூக நீதி. அடுத்தது பார்த்திங்கன்னா சோசியல் ஹார்மோனி. ஸோ ஹார்மோனி அப்படிங்கிறது சமூக நல்லிணக்கம். இப்போ இந்த ரெண்டும் இருக்குது அப்படின்னா சமூக முன்னேற்றம் ஏற்படுங்க. சமூகம் வந்து முன்னேற்றம் ஏற்படும். டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஒன்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் கிடைக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம். அப்போது சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். எப்படி இதை சோசியல் ஜஸ்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஆண் பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க சமத்துவம், குழந்தைகளுக்கு சம உரிமை, சாதி பேதமற்ற சமூகம், அதுதான் முக்கியமான சில கூறுகளை பார்த்தோம். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது செப்டம்பர், சரிங்களா, செப்டம்பர் 17 இது முக்கியமான நாள். என்ன நாள்? செப்டம்பர் 17. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 17 நம்ம என்ன பண்ணுறோம்? சமூக நீதி நாள். என்ன நாளுங்க? சமூக நீதி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து நம்ம உறுதிமொழியும் எடுத்துக்கிறோம், பிளட்ஜும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உறுதிமொழி ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவலுக்கு போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரவாதம், கேரண்டீடு கொடுக்கணும். நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் கேரண்டீட் இன் ப்ரீஹாம்பிள், ப்ரீஹாம்பிள்லே கொடுத்துருப்போம். ப்ரீஹாம்பிள் என்னது? நம்மளுடைய அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேயே கொடுத்துருப்போம். அந்த ப்ரீஹாம்பிளில் சமூக நீதினா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அதே போல் பொருளாதார நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இந்த மூணுமே கொடுத்துருக்கோம். அதாவது சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன? சோசியல் ஜஸ்டிஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து
அரசியல்வாதிகள் பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதுதான் இந்த சமூக நீதி. இந்த சமூக நீதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, த ஃபேர் டிவிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இன் சொசைட்டி. அதாவது நமக்கு எதில் எடுக்கணுங்க? வளங்களில், சரிங்களா, வளங்கள், வாய்ப்புகள், வளங்கள், வாய்ப்புகள் மற்றும் சலுகைகள், இது எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும்? சம உரிமை, நியாயமான பிரிவுகள் காணப்படுவதான் இந்த சமூக நீதி. அதே போல் மக்கள் வந்து வெற்றி பெற சம வாய்ப்புகள் கொடுக்கணும். சம வாய்ப்புகள் கொடுப்பது தான் இது சமூக நீதியை குறிக்கக்கூடிய சொற்கள். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம் இன்மையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இன்ஈக்வாலிட்டி அண்ட் செப்பரேஷன். அதே போல் எந்த ஒரு கேஸ்ட்னாலையும், ஜாதினால் வாய்ப்பு மறுக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம். ஸோ ஆதிக்கம் அப்படிங்கிறது டாமினன்ட் குரூப் அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. இனம், மதம், சாதி, மொழி மற்றும் பண்பாடில் எந்த ஒரு அநீதியும் இருக்கக்கூடாது. அதே போல் உரிமைகள் எல்லாமே சமமாக இருக்கணும். அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதே போல் சோஷியல் ஹைரார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஹைரார்க்கி, இந்த ஹைரார்க்கியை நம்ம என்ன சொல்கிறோம்னா வர்ணா சிஸ்டம். அதை தான் வந்து வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். வர்ணா சிஸ்டம், வர்ண அமைப்பு, சதுர் வர்ணா அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் உடைய 5 பிரின்சிபிள்ஸ் என்ன? 5 P's, 5 பிரின்சிபிள்ஸ், கோட்பாடுகள், 5 கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, access to resources. access to resources அர்த்தம் வளங்களுக்கான அணுகல். ஈக்விட்டி, சரிங்களா? ஈக்விட்டி அப்படிங்கிறது சம பங்கு. பார்ட்டிசிபேஷன், பார்ட்டிசிபேஷன்னா பங்கேற்பு. டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை. ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா வளங்கள் வந்து அனைவருக்கும் அணுகலாக இருக்கணும், சம பங்கு இருக்கணும், பங்கேற்பு இருக்கணும், பன்முகத்தன்மை இருக்கணும், மனித உரிமை இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸை நம்ம திருப்பி படித்து வச்சுக்கணும். சமத்துவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சம பங்குன்றல அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்ம சொல்கிறோம் சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்னது? ஈக்குவாலிட்டி வேணும். ஸோ ஈக்குவாலிட்டி, சமத்துவம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தனிநபருக்கும் அல்லது மக்கள் குழுவிற்கு ஒரே வளங்கள், வாய்ப்புகள் வழங்கப்படணும். சரிங்களா? அதான் வந்து ஈக்குவாலிட்டி. The equality means each individual or group of people is given same resources, opportunity. Same resources, opportunity. இது கொடுத்தே ஆகணும். அதுதான் ஈக்குவாலிட்டியை குறிக்குது. இதுவே ஈக்விட்டினா என்ன? சம பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருப்பதை சம பங்காக கொடுக்கணும். அதே மாதிரி சமமான முடிவுகள் கொடுக்கணும், ஆதாரங்கள் கொடுக்கணும். அப்போது ஈச் அண்ட் எவரி பர்சன்ஸ்க்கும் we can allocate the exact resources. We can allocate எக்ஸாக்ட் ரிசோர்ஸஸை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது தான் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமூக நீதி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து எப்படி நம்ம பிரித்து சொல்லணும் அப்படின்னா,
6 எலமெண்ட்ஸாக சொல்லலாங்க. 6 எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 6 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 6 கூறுகள் என்னென்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் அண்டு நாலேஜ். செல்ஃப் லவ் அண்டு நாலேஜ், சுய அன்பு மற்றும் அறிவு. சுய அன்பு மற்றும் அறிவு. செகண்ட் எலமெண்ட் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ். ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ், பிறருக்கு மரியாதை. மூன்றாவது கூறு அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக அநீதியின் சிக்கல்களை புரிஞ்சுக்கணுங்க. நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மூமெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ். ஐந்தாவது அவேர்னஸ். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படிங்கிறது விழிப்புணர்வு வேணும் அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஆறாவது எலமெண்ட் சோஷியல் ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆறாவது எலமெண்ட் வரைக்கும் சமூக செயல்பாடு சொல்கிறோம் இல்லையா, அதான் சோஷியல் ஆக்ஷன். இந்த 6 எலமெண்ட்ஸையும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸாக ஒன்று பார்த்தோம் பிரின்சிபிள்ஸ், சோசியல் ஜஸ்டிஸோடைய பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸுடைய எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதை நம்ம வந்து படித்து வச்சுக்கிட்டா கூற்றுகள் காரணங்களை கேட்கும்போது நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது ஒன்று இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது. சோசியல் ஜஸ்டிஸுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். சமூக நீதியின் முக்கியத்துவம் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முக்கியத்துவம் எதை குறிக்குது அப்படின்னா ஈக்குவாலிட்டியை குறிக்குது. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவத்தை குறிக்கக்கூடியது. இரண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வாய்ப்புகள். நான்காவது டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நாட்டினுடைய வளர்ச்சி. நான்காவது பீஸ், ஹார்மோனி, அமைதி மற்றும் நல்லிணக்கம். ஸோ கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பாலின சமத்துவம். இந்த முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்தியாவுடைய நிலைமை என்ன, இந்தியாவில் எப்படி வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கணும் அப்படின்னா பேஸ்டு ஆன் கேஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டு ஆன் ஜெண்டர், அதாவது ஜாதி அடிப்படையில் பாலின அடிப்படையில் இந்தியாவில். அதாவது மனித உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி வேண்டாம் அப்படிங்கிறதான், கேஸ்ட்டு வேண்டாம், சரிங்களா. அதே போல் ஜெண்டர்ஸும் நம்ம ஜாதியை வந்து ஒழிக்கிறோம். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படிங்கிறதான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நீதி. இதுவே சமூக நல்லிணக்கம் எப்படி, சோஷியல் ஹார்மோனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோனி, நல்லிணக்கம் உருவாவதற்கு முதலாக தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை. எதையும் நம்ம வந்து சகிப்புத்தன்மையை கொண்டு வரணும். எது நடந்தாலும் சரி சகிப்புத்தன்மை கொண்டு வர்றது நல்லிணக்கத்துக்கு, அதுவும் சமூக நல்லிணக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது. இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒருமைப்பாடு கிடைக்கும், சரிங்களா, ஒருமைப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒரு கொண்டாடுறோம், என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்பாவனா திவாஸ்
அப்படின்னு கொண்டு வர்றோம். சத்பவனா திவாஸ், மத நல்லிணக்க தினம். மத நல்லிணக்க தினம் அது என்னைக்குங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, ஆகஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக கொண்டாட போகிறோம் இல்லைங்களா? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு சரிங்களா? ஆகஸ்ட்டு 20 இந்த டேட்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே செப்டம்பர் 17 பார்த்தோம் இல்லைங்களா? செப்டம்பர் 17 சோசியல் ஜஸ்டிஸ் டே. சோஷியல் ஹார்மோனி டே இஸ் ஆகஸ்ட் 20. ஏங்க ஆகஸ்ட் 20 வச்சுருக்காங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. என்னது? பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், அவர் பேர் என்ன? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் பேர் ராஜீவ் காந்தி. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆகஸ்ட்டு 20 சோஷியல் ஹார்மோனி, சமூக நல்லிணக்கத்தை இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம மனித உரிமை மீறலை தடுக்கணும். அரசியல் அமைப்பு விழுமியங்கள் சொல்லுவாங்க, அது எரோஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை தடுக்கணும். தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறது, அந்த த்ரெட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஒழிக்கணும். எக்கனாமிக் லாஸஸ், பொருளாதார இழப்பு மாநிலத்தில் அரசியலை கொண்டு வரணும். சோஷியல் டிஸ்சொனன்ஸ், சமூக விலகல் எல்லாத்தையுமே இந்த நாட்களில் நம்ம ஞாபகப்படுத்தி செய்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சில கம்யூனல் வைலன்ஸ் வரும். கம்யூனல் வைலன்ஸ். ஸோ கம்யூனல் வைலன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வகுப்புவாத வன்முறை அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபஸ்ட்டு? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு விதிகள். இரண்டாவது லீகல் ப்ரொவிஷன்ஸ், சட்ட விதிகள். மூன்றாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது நிறுவனங்கள், ஸ்கீம்ஸ், திட்டங்கள். ஸோ இதில் தான் நம்ம என்ன எடுக்கணுங்க? நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டே போயிட்டு சோஷியல் ஹார்மோனி, சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பணம் மட்டுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மனித வளர்ச்சி அல்லது முன்னேற்ற குறியீடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க? பணம் மட்டும் கிடையாதுங்க, வருமானம் மட்டும் கிடையாது, சேமிப்பு மட்டும் கிடையாது, முதலீடு மட்டும் கிடையாது. மற்ற எல்லாத்துலேயும் நமக்கு சேஞ்சஸ் இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது குரோத் அப்படின்னு பார்த்துப்போம், பொருளாதார வளர்ச்சி. அதை இன்றைக்கி பேசுகிறதுல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேசுகிறோம். இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் வரும், சமூக வளர்ச்சி. இப்போ சோஷியல் டெவலப்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு என்னன்னா ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும். 5 ஃபியூச்சர்ஸ், 5 அம்சங்கள் கிடைக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன் என்ன? ஒத்துழைப்பு கிடைக்கும். லீடர்ஷிப். லீடர்ஷிப் அப்படிங்கிறது தலைமை. ஷேரிங், பகிர்தல். டிசிப்ளின், ஒழுக்கம். பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பங்கேற்பு. இதான் 5 அம்ச சமூக வளர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறையா தேரிகள், கோட்பாடுகள் சமூக நீதிக்கு இருக்குது. நிறைய கோட்பாடுகள் வருதுங்க, சமூக நீதி கோட்பாடுகள். 20ஆம் நூற்றாண்டுலேயே பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரியில்
இதனுடைய கோட்பாடுகள் தேரிஸ் நிறையா உருவாகிடுச்சு. தேரிஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அப்படின்னு நிறையா உருவாகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1900லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் பேரை சொல்கிறாங்க. அவர் பேர் வந்து தாமஸ் போக்கே. தாமஸ் போக்கே இவர் வந்து ஆக்சுவலி ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஜெர்மன் தத்துவவியலாளர், ஜெர்மன் ஃபிலோசபர். அவர் சொல்கிறாரு, வளர்ந்த நாடுகள் வறுமைக்கு காரணம். ஸோ அஃபிலண்ட் கண்ட்ரீஸ் ரீசன் ஃபார் பாவர்ட்டி அப்படி சொல்கிறாரு. அதாவது இவருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனை யூஸ் பண்ணுறாரு. பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது நேர்மறை பாகுபாடை உறுதிப்படுத்துகிறாரு இவர். சரி, இவர் வெளிநாட்டுக்காரர், ஜெர்மனி இல்லையா? நம்ம நாட்டுக்காரர் யாருங்க? அவரை போய் பார்க்கலாம். அவர் யார்? அமர்த்தியா சென் இல்லையா? அமர்த்தியா சென். ஸோ மெனி ஃபேஸஸ் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலின பாகுபாட்டின் பல முகங்கள். சரிங்களா? அவர் வந்து இந்த ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் போய் படித்து அவர் சொல்கிறாருங்க அமர்த்தியா சென். எதுலங்க பாகுபாடு அப்படிங்கிறது வரிசையாக பாகுபாடுகள் இன்ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்கிறாரு. எதில்? மார்டாலிட்டி. மார்டாலிட்டினா என்னது? இறப்பு. நேட்டலிட்டி. நேட்டலிட்டினா எது? பிறவி, பிறப்பு. ஃபெசிலிட்டி, அடிப்படை வசதி. ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு. ஓனர்ஷிப், ஓனர்ஷிப் தொழில் முறை. ரைட்ஸ், ரைட்ஸ். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட், ஹவுஸ் ஹோல்ட். உரிமை மற்றும் வீடு. இதெல்லாம் என்னங்க? இன்ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடாது. இன்ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம் பாகுபாடு இருக்கக்கூடாது பற்றி சொல்கிறாரு. இதுக்காக நம்ம வந்து நிறைய சட்டங்கள்லாம் நம்முடைய அரசு சோசியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் லாஸ்லாம் நிறைய உருவாக்கியிருக்காங்க இந்த கோட்பாடுகள் பேஸ் பண்ணி. ஸோ ஜஸ்டிஸ் என்னென்ன தேரிஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 நீதி கோட்பாடு அப்படின்னு வந்திருக்குது. 1993 அரசியல் தாராளமயம், பொலிட்டிக்கல் லிபரலைசேஷன் தேரி ஆஃப் ஜஸ்டிஸ். 1971 தேரி ஆஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா? நீதி கோட்பாடு 1971. 1993 அரசியல் தாராளமயம். 1985 சரிங்களா? ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ் நீதி நியாயம். எகைன் 1993 த லா ஆஃப் தி பீப்புள், த லா ஆஃப் தி பீப்புள் மக்கள் சட்டம். இதெல்லாம் என்னதுங்க? டெக்ஸ்ட், நூல்கள். யார் எழுதிய நூல் அப்படின்னு பார்க்கணும். ஜான் ரால்ஸ், JOHN, ஜான் ரால்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தேரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த படைப்புகளை கொடுத்துருக்காரு. இந்த படைப்புகள் மூலமாக தான் இந்த ஈக்குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், சம விநியோகம் அப்படின்னு உலகத்துக்கே புரிய ஆரம்பிக்குது, அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் என்னென்ன செஞ்சுருக்காங்க, எதுக்கு அப்படின்னா இந்த பாகுபாடுக்கு ரிலேட்டட், இந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சட்டமே ஏற்றிருக்கோம். நிறைய சட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான சட்டம் அப்படின்னு பார்க்க போனால் டிசம்பர் 18, 1992 உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம். ஸோ இந்த சட்டத்தை நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, யார் பண்ணியிருக்காங்க? UN ப்ரோக்ளமேஷன். ஸோ UN ப்ரோக்ளமேஷன் கொடுத்துருக்காங்க. பிரகடனம், ஐநா பிரகடனம் கொடுக்குறாங்க.
ஐநா பிரகடனம் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இன, மத, மொழி சிறுபான்மையினருக்கான ஒரு பெரிய ஒரு பிரகடனத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் எதுலேயும் வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது. படிப்பில், மொழியில், இனத்தில், உரிமையில், சுதந்திரத்தில் எந்ததும் நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்குன்னு சொல்லி ஐநா பிரகடனம் டிசம்பர் 18, 1992 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறாங்க. டெமோக்ரஸி சரிங்களா? ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஜனநாயகத்தை பற்றி நிறையா சொல்கிறாங்க, சமூக விடுதலை பற்றி பேசுகிறாங்க, சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்முக சிந்தனைகள் பற்றி வேணும், பொருளாதார வாழ்க்கையை பற்றி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நம்ம வளர்ந்த நாடு, டெவலப்டு கண்ட்ரிஸ், அவங்களுடைய நிலைமையை பார்த்தோம்னா யார்? யுஎஸ்ஏ. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 1960 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜான் கென்னடி இல்லையா, ஜான் கென்னடி ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் 10/925. ஸோ அந்த சட்டத்துடைய பேர் 10/925 அப்படின்னா எதை குறிக்குது? சோசியல் ஜஸ்டிஸ் லாவை பற்றி சொல்லுவாங்க. யார்? ஜான் கென்னடி 1960 யூஎஸ்ஏ சொல்லிட்டார். பிறகு 1965 ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் 11246 இதுவும் அவங்களுடைய ஆக்ஷன் எடுக்கப்பட்டுள்ளது. 1967 பெண்களுக்கு எதிராக அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கு பேர் ஏசி, அஃபிர்மேட்டிவ் ஆக்ஷன், உறுதியான நடவடிக்கை. அஃபிர்மேட்டிவ் ஆக்ஷன் அர்த்தம் உறுதியான நடவடிக்கை. 1967 எடுத்தாங்க. மே 25, 2020, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2020, ஜார்ஜ் லாய்டு அவர் என்ன பண்ணுறாரு? அவரும் இந்த அமெரிக்காவில் இந்த சமூக நீதிக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் அவர் மே 25, 2020 ஜார்ஜ் லாய்டு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு சம்மந்தப்பட்டது. சரி, வேறு ஏதாவது நாடு இருக்கா அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் 1994 எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விட்டி, வேலைவாய்ப்பு சம பங்குக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சைனாவை எடுத்துக்கலாம். சைனாவை என்ன பண்ணியிருக்காங்க? சிறுபான்மையினர்களுக்கு கல்வி, எஜுகேஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவில் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, ஒதுக்கீட்டு முறை கொண்டு வந்தாங்க. இன சிறுபான்மையினர், பெண்கள், தொழிற்சாலை தொழிலாளர்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான், அதாவது இந்த பாடத்துக்கான என்ட்ரன்ஸே முடியுது. அறிமுக வகுப்பு மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கீழே நம்ம போனோம்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஆன்சியன்ட் இந்தியா, பண்டைய இந்தியாவாக இருந்தோம். அது நிறையா வந்து பாகுபாடுகள் இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் அதிகமாக எஜுகேஷன்ஸ் கொடுத்தாங்க. வேறு யாரும் அங்கே சொல்லுவாங்களே குருகுல கல்வி, சும்மா உட்காந்து வாயில் சொல்லிட்டு போயிடுவாங்க, அது யாருக்குமே போய் ரீச் ஆகாது. பட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்க என்ன பண்ணாங்க? நவீன கல்வியை கொடுத்தாங்க, மாடர்ன் எஜுகேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் மாடர்ன் எஜுகேஷனில் டெவலப் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் தான். மெட்ராஸ்க்கு தான் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் மദ്രാஸ் பிரசிடென்சியில் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். 1835 சரிங்களா, இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜை சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது இங்கிலீஷ், அதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. அஃபிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ், யூ கேன் நோட் இட் டவுன் இன் யுவர் எக்ஸாமினேஷன். The first time English as official and administrative language in 1835. 1835 ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ நிர்வாக மொழியாக அறிவிக்கப்பட்டது.
அடுத்தது வராரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ். இன்னொருத்தர் தாமஸ் மான்ரோ, கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. தாமஸ் மான்ரோ. இந்த தாமஸ் மான்ரோ இருவரும் சேர்ந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஆர்எஸ், ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ராயத்து சிஸ்டம், ராயத்துவாரி சிஸ்டம்ங்க. ராயத்துவாரி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஃப்ரான்சிஸ் தாமஸ் மன்ரோ. இது எதுங்க, நம்முடைய மெட்ராஸுடைய பிரசிடென்சியுடைய ஸ்டேட்டஸ் வந்து வளர்ந்தது. ஆயிரத்தி 1885 ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க, சரிங்களா. அந்த ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட், அதாவது நிதி உதவி கொடுத்தாங்க. யாருக்கு நிதி உதவி கொடுத்தாங்க அப்படின்னா டவுன் ட்ராடன், DOWN TRODDN, டவுன் ட்ராடன் என்ன அர்த்தம், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிதியுதவி கொடுத்தது 1885. 1892 நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பஞ்சமி நிலம் இல்லையா, படிச்சிருக்கோம்லையா, ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சமி நிலம் செங்கல்பட்டு இல்லையா, பஞ்சமி ஸ்கூல்ஸ் யாருடைய ரிப்போர்ட்டில் கொண்டு வந்தது, ட்ரிமாங்கிர் ரிப்போர்ட். ஸோ இதன் மூலமாக ஸ்கூல் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் அயோத்திதாசர் மற்றும் சிங்கால வேலர், தமிழ்நாட்டில் யார் பேர், அயோத்திதாசர் மற்றும் சிங்கார வேலர். இவங்க என்ன கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா, இவங்க வந்து ஆதி திராவிட பள்ளியை கொண்டு வந்தது அயோத்திதாசரும் சிங்கார வேலரும். இதுக்கான ஆணையை பிறப்பிச்சாங்க 1892 ஆணை, ஆர்டர் என்ன 128 செக்ஷன் 2 கொண்டு வந்து 128 செக்ஷன் 2ல் கொண்டு வந்து திராவிட மாடல் கல்விலாம் கொண்டு வந்தாங்க. இதான் ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் நடந்தது. பிறகு பாருங்கள் என்னாச்சு, டிசம்பர் 1914 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாத அறிக்கையை கொண்டு வந்தாங்க. 1921 கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிகிரி, TCRE டிகிரி அப்படின்னா அர்த்தம் ஆணை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை. 1921 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை. 1925 KCP, காஞ்சிபுரம் காங்கிரஸ் பார்ட்டி. யாருங்க, பெரியார் காஞ்சிபுரம் காங்கிரஸ் கட்சியை உருவாக்குறாரு 1925. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் நடந்த விஷயம். இப்போ நம்ம என்ன அடுத்த லெவலில் போகிறோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகும், ஒன்றுமே இல்லை, ICA உருவாயிடுச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஐசிஏ என்னதும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாயிடுச்சு. அது சட்டத்தில் உருவாக்கிட்டாங்க 2 சட்டம் முக்கியமானது. என்னது, ஆர்டிக்கல் 15A மற்றும் ஆர்டிக்கல் 16(4). இதில் ஆர்டிக்கல் 29(2). ஸோ இந்த சட்டம்லாம் நம்ம பிரிவு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க, இதில் தான் நாட் அப்டக்கிள் ஃபார் பாலிசி பேக்வர்ட் SC/STக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, சம உரிமை கொடுக்கறது, அவங்களுக்கு தனியாக கோட்டா கொடுக்கறது, ஸ்பெஷல் லாஸ் கொண்டு வர்றது, டெக்னாலஜிக்கல் வந்து டெவலப் பண்ணுறது, சோஷியல் டெமோக்ரஸி சஸ்டைன் பண்ணுறது, சரிங்களா, சஃபிஷியன்ட் சோஷியல் க்ரோத் கொடுக்கறது,
எல்லாமே நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நுழைச்சிட்டோம். ஸோ இதனால் என்னாச்சு, சமூக கலாச்சார சமத்துவம் கிடைச்சிருச்சு, தேசத்துடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆக ஆரம்பிச்சு, பொருளாதார சமத்துவம் வந்துருச்சு, ஸோ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் யாரெல்லாம் வந்து பிற்காலத்தில் அந்த அந்த ஆன்சியன்ட் இந்தியாவில் வந்து போராடினாங்களோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சமூக நீதி கிடைச்சிருச்சு. இப்போ நான் படிச்சுட்டு இருந்தது தெரியுங்களா, படிச்சிருந்த டாப்பிக்கே மறந்துடக்கூடாது. என்னதுங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். அப்போ தமிழ்நாடு பற்றி நிறைய நம்ம படிக்கணும், சரிங்களா? தமிழ்நாடு பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா சமூக நீதி மேம்பாட்டு திட்டங்கள், சரிங்களா? தமிழ்நாட்டில் சமூக நீதி, அது சமூக மேம்பாட்டு திட்டங்கள். ஸோ இந்த திட்டங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இப்போ கூட இந்த திட்டங்கள் படித்து வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நியூஸ் பார்த்துக்கிட்டே வரணும், ஓகேங்களா? நியூஸ் பார்க்கவே மாட்டேறீங்க, நிறைய பேர் நியூஸ் பார்க்க மாட்டேறீங்க. நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியமாவது படிக்கிறோம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதியை பற்றி பேசியிருக்காங்க தமிழக அரசு. அவங்களுக்கான நிதித்தொகையை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு மண்டையில் ஏறிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை, ஒன்று நான் வச்சுருக்க புக்கு படிக்கணும், இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் புக்கு கிடைக்குமா அதை எடுத்து படிக்கணும். இது மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் தவிர படிக்கவே மாட்டேங்கிறோம். இப்போ நியூஸில் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த கம்மிங் குரூப் 4 வரப்போது எதுவுமே நேரடியாக புக்கில் வரும் கேள்விகள் 50% தான் இருக்கும். மீதி 50% கேள்விகள் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில், நியூஸ் சேனல்ஸில் சாதாரணமாக நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட டாப்பிக்காக தான் இருக்க போகுது. அதனால் இப்போயாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு சேர்த்து, இப்போ இருக்க கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து படிச்சுக்கங்க. அப்போ தான் வந்து இதுக்கான கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ தமிழ்நாட்டில் சமூக மேம்பாடு திட்டங்கள் என்னென்னா பார்க்கலாம். முதல் திட்டம் சொல்லக்கூடாது, நிறைய திட்டங்கள் உள்ளது. நம்ம இங்கே முதல் திட்டமாக சொல்கிறோம், தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம், மறுமண உதவி திட்டம் படித்து வச்சுக்கிறோம். இது எப்போ உருவானது, என்ன செஞ்சிட்ருக்காங்க, தற்போது எவ்வளோ வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ உதவி கொடுக்காங்க, எவ்வளோ மறுமணம் கொடுக்காங்க, எத்தனை விதவைகள் மறுமணம் வச்சாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் நெட்டில் போய் சர்ச் பண்ணணும். ஸோ நெட்டில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தர்மம்பால் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு வரும். இதே போல் அடுத்தது ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகளுக்கு திருமண உதவி, அதை வந்து படிச்சுக்கணும். இப்போ சொன்னோம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நினைவு உதவி திட்டம், நிதி உதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். இப்படி போய்கிட்டே இருக்கும் விடாமல், நிறைய திட்டங்கள்
இருக்குது சமூக மேம்பாட்டுக்காக. ஆதரவற்ற திருநங்கைகள், ஆதரவற்ற திருநங்கைகள் ஓய்வு ஊதிய திட்டம், ஓய்வு ஊதிய திட்டம். நான் படிக்கிறேன், அப்படி எழுதிக்கிங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு இருக்கனால சரியாக புரியாமல் கூட போகும். சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லம், அரசு குழந்தைகள் இல்லம். முதல்வரின் பெண் குழந்தைகள், முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், குழந்தை தத்தெடுப்பு திட்டம். சரிங்களா? குழந்தை தத்தெடுப்பு திட்டம். மூவலூர் ராமா அமிர்தம் அம்மையார், ராமா அமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், உயர்கல்வி உறுதி திட்டம். இந்த திட்டத்தை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, புதுமை பெண் திட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க. புதுமை பெண் திட்டம். சரி, இது மாதிரி நிறையா திட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சட்டங்களும் உருவாக்கியிருக்காங்க. சட்டங்கள் 1986 சட்டம். என்னது? ஐடிபின்னு சொல்லுவாங்க. பெண்கள் கடத்தல் தடுப்பு சட்டம். பெண்கள் கடத்தல் தடுப்பு சட்டம் 1961. வரதட்சணை தடை சட்டம். 1961 மற்றும் 2017 திருத்தம். மகப்பேறு நலன் சட்டம். 1976 சம ஊதிய சட்டம். 2005 குடும்ப வன்முறை, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம், பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம். 2006 குழந்தை திருமண தடை சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். எத்தனை சட்டங்கள் வருது பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒன்று இப்படியே கேட்டு விட்டுருவாங்க. 2013 குற்றவியல் திருத்த சட்டம். குற்றவியல் திருத்த சட்டம். அதே 2013 பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம். 2018 முத்தலாக் சட்டம். சரிங்களா? இது போல் நிறைய சட்டங்கள் வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு தனியாகவே இன்னும் சட்டங்கள் இருக்குது. சமூக நீதி சட்டங்கள் 1890 பாதுகாவலர்கள்
மற்றும் வார்டுகள் சட்டம் 1956 குழந்தைகள் சட்டம் 1960 இன்னொரு குழந்தைகள் சட்டம் 1984 குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் 1987 சட்ட சேவைகள் சட்டம் சட்ட சேவைகள் அதிகாரிகள் சட்டம் 2000 சிறார் நீதி 2015 சிறார் நீதி திருத்த சட்டம் ஸோ அடுத்த சட்டம் பார்க்க போகிறது குழந்தை உரிமைகள் சட்டம். ஸோ ஃபுல்லாக சட்டமாக தான் இருக்கு முன்னாடி வர்றது எல்லாமே. குழந்தை உரிமைகள். ஸோ குழந்தைகள் உரிமைகள் சட்டத்தை பார்க்க போனோம்னா 2005 குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் சட்டம் ஆணையங்கள் சட்டம் 2006 குழந்தை திருமணம் தடை சட்டம் 2007 குழந்தை உரிமை பாதுகாப்பு தேசிய ஆணையம் 2009 இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தை உரிமை சட்டம் 1994 அதன் சட்டத்தை பார்த்தீங்கன்னா பாலியல் தேர்வு தடை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாலியல் தேர்வு தடை. இப்போ ரீசெண்டாக சேலத்தில் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் தடை செஞ்சாங்க, அதாவது சீல் பண்ணாங்க. என்ன அது கருவில் இருக்கும் பொழுதே ஆணா பெண்ணா என்று பார்க்கக்கூடிய அந்த மெஷினரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாலியல் தேர்வு தடை சட்டம் 1994 கொண்டு வந்துட்டாங்க. 2012 வந்தது போக்சோ சட்டம். அதே 2012 தமிழ்நாடு மாநிலம் குழந்தைகள் ஆணையம். 2019 இந்த போக்சோ இருக்குது பார்த்தீங்களா, அது திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. குழந்தைகளுக்கான தனி சட்டங்கள். அடுத்த ஒரு சட்டம் SC/STக்கான சட்டம். ஸோ SC/STக்கான அவங்களுடைய உரிமைக்கான சட்டம் இது. பழங்குடியினர்கள் பட்டியலின உரிமைகள் பாதுகாப்பிற்கான இந்த சட்டம் 1955. குடிமை உரிமைகள்
பாதுகாப்பு சட்டம். 1989 வன்கொடுமை. ஸோ வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து இந்த பட்டியலினத்திற்கும் பழங்குடிகளுக்கும் மேலே நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். 1976 கொத்தடிமை. கொத்தடிமை தொழிலாளர் முறை. தொழிலாளர் முறை அழித்தல் சட்டம். 1948 சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம். 2006 அதாவது மத்திய கல்வி நிறுவனங்கள். மத்திய கல்வி நிறுவனங்கள் விதிகள் அப்படிங்கிற சட்டம். 1996 PESA ஆக்ட் சொல்லுவாங்க. அதாவது பஞ்சாயத்துகளின் விதிகள். பஞ்சாயத்துகளின் விதிகள் சட்டம். 2006 வன உரிமைகள் அங்கீகார சட்டம். வன உரிமைகள் அங்கீகார சட்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பழங்குடியினர்கள் வனத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சட்டம். அங்கீகார சட்டம். 2013 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கான மறுவாழ்வு சட்டம். துப்புரவு பணியாளர்களுக்கான மறுவாழ்வு சட்டம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து SC/STs பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர்களுக்கு. ஸோ மைனாரிட்டிஸில் வந்து 1992 ஆரம்பிக்கலாம். 1992 சிறுபான்மையினர்களுக்கு தேசிய ஆணையம். தேசிய ஆணையம். 1995 தான் வக்ஃபு சட்டம். இப்போ திருத்தம் ஏற்பட்டிருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. 2004 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள். கல்வி நிறுவனங்கள் தேசிய ஆணை சட்டம். தேசிய ஆணை சட்டம். தொடர்ந்து சட்டங்கள் இருக்குது. இதையும் இல்லாமல் இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. 153A, 153B, IPC இல்லையா, ஐபிசின்னு இருக்குது, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன். இன்றைக்கி அதை எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 144 அப்படிலாம் வந்துருக்குது. 144 அப்படிங்கிறது வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா இல்லையா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னு சொல்லி சட்டம்லாம் இன்றைக்கி நிறையா மாற்றிட்டாங்க. 2005 அதான் சொல்கிறேன். இப்போ இவன் படிக்கிறது எல்லாமே பழைய சட்டங்கள் தான். இப்போ புதுசாக ஒரு சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உள்ளது. அந்த மாற்றங்களை வந்து நியூஸ் பேப்பர்லேயோ நியூஸ் சேனல்ஸ்லையோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 2005 இந்த கம்யூனல் வைலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்யூனல் வைலன்ஸ் 2005
கம்யூனல் வயலன்ஸ். ஸோ இந்த சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க. 2018 மணிப்பூர் சட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. மணிப்பூர் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வித் இட்ஸ் லா எகெயின்ஸ்ட் லைன்ச்சிங். மணிப்பூர் அரசு முதலில் 2018 கும்பல் கொலைக்கு எதிரான சட்டம். கும்பலாக போய் கொலை செஞ்சிருவாங்க மணிப்பூரில். இன்னும் மணிப்பூர் பிரச்சனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த சட்டத்துக்கு கொண்டு வந்து 2018 கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கறது, இதான் வந்து 1995. 1999 அதில் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மன வளர்ச்சி குன்றி இருப்பாங்க இல்லையா, மன வளர்ச்சி, அதாவது சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் இருப்பாங்களே, அவங்களுக்கு தேசிய அறக்கட்டளை கொண்டு வராங்க. ஆயிரத்தி 1992 இந்திய மறுவாழ்வு கவுன்சில் சட்டம். இந்திய மறுவாழ்வு கவுன்சில் சட்டம். 1987 மனநல சட்டம். சரிங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸே வந்து சிறப்பாக ஒரு முறை வந்து மீண்டும் படிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புக்ஸ்லேயும் எடுத்து அந்த விட்டு போனது இன்னும் எக்ஸ்ட்ரா வேண்டியதெல்லாம் படிச்சுக்கங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல்ஸ் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பகுதியில் ஏற்கனவே எக்ஸாமில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு எடுத்து பார்த்துக்குங்க. பார்த்து ரிப்பீட்டடாக படிச்சிங்க அப்படின்னா, அதே மாதிரி டைம் லைன் சார்ட்டும் நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, இந்த பகுதியில் கேட்கக்கூடிய அந்த 2-3 கேள்விகளுக்கு ஆன்சர் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு டாபிக் பார்க்கலாம்.